பார்த்தோன்னா இது வந்து என்னென்னா நியூலி இன்ட்ரடியூஸ்ட் ஒன், தட் இஸ் நியூலி ரீப்ளேஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் ஏ தின் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஏ ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். ஒரு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸு, அதில் வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட் 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் ஏ தின் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸாக ஃபோக்கல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஊஸ் பிளேன் சர்ஃபேஸ் இஸ் சில்வர்டு. அந்த பிளேன் சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் இந்த பக்கம் கான்வெக்ஸாகவும், ஒன் சைட் இஸ் கான்வெக்ஸ், அதர் சைட் இஸ் பிளேன் சர்ஃபேஸ். அதான் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். தி காம்பினேஷன் ஆஃப் ஒன் சைட் இஸ் பிளேன், அதர் சைட் இஸ் கான்வெக்ஸ். அதான் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். பிளானோ கான்கேவ்னா ஒன் சைட் இஸ் பிளேன் சர்ஃபேஸ், அதர் சைட் இஸ் கான்கேவ் சர்ஃபேஸ். போத் சைட்ஸ் ஆர் கான்வெக்ஸ்னால் அது பை கான்வெக்ஸ் சொல்லுவோம். போத் சைட்ஸ் ஆர் கான்கேவ்னா பை கான்கேவ் லென்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? டிபெண்ட் அப்பான் தி ஷேப். அதேமாதிரி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னென்னா அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பல்கியாகவும் எட்ஜஸ் வந்து தின்னாகவும் இருக்கும். அதேமாதிரி கான்கேவ் லென்ஸை பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து தின்னாகவும், அவுட் சைடு வந்து என்னது அவுட்டர் எட்ஜ் வந்து திக்காகவும் இருக்கும். சரி, இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளேன் சர்ஃபேஸ் இஸ் partially silvered அப்படின்னா locate the position and nature of the final image. Either the plane surface is silvered or convex surface is silvered. அதோட ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். திஸ் இஸ் கான்வெக்ஸ் ஷேப் பிளேன் சர்ஃபேஸ். சரி, இப்போ வந்து என்னென்னா லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2 வச்சுக்கலாம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து R1 வச்சுக்கலாம். சின்ஸ் ஃபார் பிளேன் சர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2 வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். காரணம் என்ன? பிளேன் சர்ஃபேஸ். ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸ்னால் தான் ரேடியஸ் கர்வேச்சருங்கிறது உங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபினிட் வேல்யூ கொடுக்கலாம். இது கர்வ்ட் சர்ஃபேஸ், இது ஃபினிட் வேல்யூ, ரேடியஸ் ஃபினிட் வேல்யூ. ஸோ R1 ஈக்குவல் டு R1 வச்சுக்கலாம். R2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பிகாஸ் இட் இஸ் பிளேன் சர்ஃபேஸ். பிளேன் மிரருக்கு பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா? சரி, இப்போ வந்து என்னென்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இது வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அக்கார்டிங் டு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 1/f ஈக்குவல் டு ரெஃபரண்ட் எக்ஸ் வந்து n சொல்லலாம், அல்லது மியூன்னு சொல்லலாம். நான் இப்போ இங்கே மியூன்னு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா n-ங்கிறது n/1 கொடுத்தோன்னா ரெஃபரண்ட் எக்ஸ் செகண்ட் மீடியம், ரிசல்ட் ஃபர்ஸ்ட் மீடியம். n/1 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிளம்சினஸ் வரலாம், அதனால் மியூன்னு யூஸ் பண்ண போகிறேன் நான் இங்கே. ஸோ மியூ -1. நீங்கள் n யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரண்ட் எக்ஸுக்கு n யூஸ் பண்ணிக்கலாம். மியூ -1 இன்ட்டு 1/R1 ப்ளஸ் 1/R2. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஃபார் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். R1 ஈக்குவல் டு R, R2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஸோ 1/f ஈக்குவல் டு v -1 இன்ட்டு 1/R1 ஈக்குவல் டு R ப்ளஸ் R2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. எனிதிமே இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ இந்த டைம் போயிடும். அப்போது v -1 இன்ட்டு 1/R ஆர் v -1/R. இதான் வந்து 1/f. அப்போ f என்ன கிடைக்கும்? இவங்க ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் மேலே வந்துடும், நியூமரேட்டரில் கீழே வந்துடும். ஸோ f ஈக்குவல் டு R/v -1. இதான் வந்து கிவன் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்க்கான ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா. பட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், whose plane surface is silver அப்படின்னு இருக்காங்க. நவ் இப்படி சில்வர்னு வச்சுக்கலாம். இப்படி சில்வர்டு அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் சில்வர்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன, இட் பிஹேவ்ஸ் கான்கேவ் மிரர். பிஹேவ்ஸ் கான்கேவ் மிரராக பிஹேவ் பண்ணும். ஸோ அப்போ கான்கேவ் மிரருக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ், as well as தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து என்னது நெகட்டிவாக போயிடும். ஏன்னா வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருப்பாங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி போல், அப்போ போல்லேருந்து இந்த பக்கம் ரைட் சைடு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஆனால் வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இருக்கும். அகைன்ஸ்ட் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட் ஆக்சில் இருக்கால அக்கார்டிங் டு கார்ட்டீசியன் கன்வென்ஷன் ரூல் வந்து நெகட்டிவாக இருக்கும். அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆல்சோ என்னது உங்களுக்கு கான்கேவ் இஸ் கன்வெர்ஜிங். ஸோ ஃபோக்கல் கன்வெர்ஜ் ஆகும்போது இந்த பக்கம் தான் கன்வெர்ஜ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக என்னது ஃபோக்கல் லென்த் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ நம்ம ஜென்ரலாக எடுக்கக்கூடியது ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நெகட்டிவ் அந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் கான்கேவ் மிரர் வந்து என்னென்னா உங்களுக்கு u ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 20 சென்டிமீட்டர். ஸோ நெகட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. அண்டு f ஈக்குவல் டு நெகட்டிவ் வேல்யூ. அது என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து f அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இங்கே வந்து கொடுத்துருக்க வேல்யூவில் வந்து நியூ f டேஷ் ஆக்சுவலாக
அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது எஃப் டேஷுங்கிறது, ஸோ எஃப் டேஷ் இஸ் நத்திங் பட் எஃப் பை 2. ஏற்கனவே இது வந்து பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும் பொழுது என்னது இருந்துச்சோ அதில் பாதியாக குறைஞ்சிரும். இந்த ஃபார் கான்கேவ் மிரர், ஃபார் பிஹேவியர் ஆஃப் கான்கேவ் மிரர், இட் பிஹேவ்ஸ் அஸ் அல்லது சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் எஃப் பை 2. ஓகேவா? ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் எஃப் பை 2ங்கும் போது ஏற்கனவே எஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் என்னது ஆர் மீ மைனஸ் 1, ஆர் பை மீ மைனஸ் 1 பை 2. அப்போது ஆர் பை 2 இன்ட்டு மீ மைனஸ் 1. ஸோ ஆல்ரெடி இந்த எஃப் வேல்யூ என்னது உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்துடுது 15 சென்டிமீட்டர். எப்போது பிஃபோர் சில்வர். அப்போ இந்த ஆர் பை மீ மைனஸ் 1 தான் இங்கே எஃப். ஓகேவா? இதான் வந்து என்னது எஃப் பை 2ங்கிறது. அப்போது 15 பை 2 ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். இப்போ நான் எஃப் டேஷுங்கிறது என்னது 7.5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர் ஆஃப்டர் சில்வர் பண்ண பிறகு வந்து எங்களுக்கு என்ன எஃப் பை 2ஆக மாறிடுச்சு. பிஃபோர் வந்து 15 சென்டிமீட்டர் இருந்தது பிஃபோர் சில்வரிங். ஆஃப்டர் சில்வரிங் வந்துன்னா எஃப் டேஷ் ஈக்குவல் 7.5 சென்டிமீட்டர். நவ் வி கேன் அப்ளை இது மிரர் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலா என்னது 1/v ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/, இங்கே எஃப்க்கு மேலே எஃப் டேஷ் போட போகிறோம். ஓகே, ஆல்ரெடி எஃப் இங்கே யூஸ் பண்ணிட்டதால் இங்கே எஃப் டேஷ் யூஸ் பண்ண வரும். ஏன்னா இது யூஸஸ் கான்கேவ் மிரர். ஸோ அப்போது 1/v அதான் அந்த v தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/v ப்ளஸ் 1/uங்கிறது என்னது உங்களுக்கு -20 ஈக்குவல் டு 1/, எஃப் டேஷ் ஆல்சோ என்னென்னா உங்களுக்கு வந்து என்னது ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்கேவ் மிரருக்கு என்னது எஃப் இஸ் நெகட்டிவ். ஸோ எஃப் இஸ் ஆல்சோ என்னது ஈக்குவல் டு -7.5 சென்டிமீட்டர் ஃபார் கான்கேவ் மிரர். -7.5 சொல்லி பண்ணும்போது 1/v ஈக்குவல் டு -1/7.5. இது நெகட்டிவ் டைமாக இருக்கும் இங்கே, ஏன்னா -1/20 வரும். ப்ளஸ் இன்ட்டு -1/20 அந்த பக்கம் போகும்பொழுது +1/20 ஆகும். இப்போ அதை ஃபர்தர் சொல்லி பண்ணோன்னா எல்சி எடுத்தோன்னா 20 × 7.5 150. வேலை என்ன வரும் உங்களுக்கு -20 + 7.5. அப்போது 1/v ஈக்குவல் டு -20 + 7.5 இருக்குது -12.5 / 150. அப்போ நம்ம v தான் வேணும். இங்கே ரெசிப்ரோக்கல் v இருக்குது. அப்போ ரெண்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாமா? ஸோ v ஈக்குவல் டு -150 / 12.5. ஸோ அதை கேன்சல் பண்ணோன்னா 12 வரும். ஸோ -12 சென்டிமீட்டர். ஏன்னா அந்த மீட்டரை எங்கேயும் மாற்றவே இல்லை. யூவோட வேல்யூவே மாற்றலை, எஃபோட வேல்யூவும் மீட்டராக மாற்றலை, அதெல்லாம் சென்டிமீட்டரே இருக்குது. ஸோ v இஸ் ஈக்குவல் டு -12 சென்டிமீட்டர். அப்போ உங்களுக்கு என்ன எங்கே கிடைக்கும் அந்த இமேஜ் பொசிஷன் அப்படின்னா, யூவுக்கு நெகட்டிவ் இடத்த பார்த்தீங்களா இப்படி தான் இருந்துச்சு அந்த கான்கேவ் மிரராக பிஹேவ் பண்ணும்பொழுது. அப்போது என்னது உங்களுக்கு யூ இங்கேருந்து இருக்கிறதால போல்லேருந்து லெஃப்ட் சைடு வருது. அப்போது வி ஆல்சோ என்னது லெஃப்ட் சைடு தான் வந்திருக்கும். காரணம் என்னென்னா நெகட்டிவ் வருது. எஃப் ஆல்சோ நெகட்டிவில் வருது ஃபார் கான்கேவ் மிரர். ஃபார் கான்கேவ் லென்ஸுக்கும் கான்கேவ் மிரருக்கும் எஃப் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா 9th ப்ராப்ளத்துக்காக சொல்யூஷன் பார்த்தோம். ஆல்ரெடி 10th பார்த்தோம், 2nd and 7th பார்த்தோம். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். எதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, எதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்லை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த வினாடி அடுத்த செகண்டு யூ கேன் ஏபிள் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.